ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் டாமினேட்டட் கேரக்டர். தான் எல்லாம் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றவங்க. கர்வம் கிடையாது. அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகம். ஒரு ஆளுமைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க. அவங்களே இப்போ ஒரு 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடைகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், ஒரு பய உணர்வு, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தான் பார்ட்னர் வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடுறது, அதனால இழப்புகள், இந்த மாதிரி நிறைய தடைகளை பிரச்சனைகளை இந்த சிம்ம ராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்க இதுலேயே கொஞ்சம் என்னடா நமக்கே அப்படின்ட்டு. ஏன்னா சூரியனுக்கு எதிரிக்கிறமே சனி தான், அப்பா புள்ள தான், பட் 2 பேருக்கு ஆகாது. ஓகேங்களா? அவர் அங்கே பார்க்கும் பொழுது அந்த எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தோடு இருந்தவங்க இன்னைக்கு இப்படி இருப்பாங்க. சரி, இப்போ ஏற்கனவே கண்டகச்சனியோட தாக்கம் எப்படி? இப்போ அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக அஷ்டமச்சனி அதாவது வந்து ஒருவனுடைய வாழ்க்கையில அவன் அதிகபட்ச கஷ்டம் அப்படின்னா 2 விஷயம்தான். ஓகேங்களா? ஒன்று அஷ்டமச்சனி, 7.5 சனியில ஜென்மச்சனி. ஓகேங்களா? இந்த 2 அதாவது முக்கியமாக அஷ்டமச்சனின்றது 7.5 வருடம் ஒருத்தனுக்கு என்ன கஷ்டம் வருமோ அதை 2.5 வருடத்தில் கொடுக்கும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் மிக அதிக பாதிப்பை தரும், மனக்குழப்பத்தை தரும், தடைகளை பிரச்சனைகளை தரும், யாருடைய உதவாத சூழ்நிலை. ஓகேங்களா? எடுக்கும் முயற்சிகளில் தடைகள். ஓகேங்களா? சின்ன சின்ன விபத்துக்கள், காரிய தடைகள், இழப்புகள், பணம் வந்து பெருசாக லாக் ஆகிறது, எதையுமே நம்மகிட்ட இருக்கிறதையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியாது.